பிசினஸோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் நான் என்னோட பிசினஸ்க்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அந்த வகையில இப்ப நான் லைவா தான் காட்டிட்டு இருக்கேன் லாஸ்ட் 30 days. சரிங்களா? ஸோ மொத்தம் இது வந்து கிளிக்ஸ் எத்தனை பேர் வந்து இது வந்து கூகுள் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி பிராண்டாவும் லீடாவும் டிராபிக்காவும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல வந்து 4750 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, அதாவது வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்காங்க. மொத்தம் டைரக்டா 127 கால்ஸ், அதாவது வந்து கால் ஐக்கானும் இருக்கும், வெப்சைட் ஐக்கானும் இருக்கும். வெப்சைட்டுக்கு போகாம டைரக்டா கால் பண்ணவங்க 127 பேர். வியூஸ், அதாவது வந்து யூடியூப்ல அவங்களோட பிராண்ட் வீடியோ 1,02,000 பேர் பார்த்திருக்காங்க. சிபிசி காஸ்ட் பார் கிளிக், ஒரு கிளிக்கு 31 ரூபா 66 பைசா செலவாயிருக்கு. சிபிவி காஸ்ட் பார் வியூ, ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு 36 பைசா அப்படிங்கிறது செலவாயிருக்கு. இம்ப்ரெஷன்ஸ், தேடுதலுக்கான, அதாவது எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்கிற டீடைல்ஸ், ஆனா பார்த்தவங்களோட டீடைல்ஸ் தான் கிளிக்கும் வியூஸ். இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு அப்படிங்கிற மீனிங். தென் காஸ்ட் கரெக்டா 1,50,000 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. உடனே நீங்க பயந்துக்காதீங்க, இது பிரீமியம் கிளைண்ட். அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து லேக்ஸ்ல இருக்கிறதுனால லேக்ஸ்ல அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அது லேக்ஸ் டு க்ரோ வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சோ அதனால பிரீமியம் கஸ்டமருக்கு இந்த மாதிரி நீங்க செலவு பண்ணாதான் அவங்க கரெக்டா லீடும் அதுக்கான பிசினஸ்க்கான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நீங்க கேட்கலாம், சோ எல்லா பிசினஸ் இந்த மாதிரி செலவு பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது கார்பரேட் லெவல்ல இருக்கிற ஒரு பிரீமியம் ப்ராடக்ட், அதனால இது செலவு பண்றாங்க. அதே எக்ஸாம்பிள் இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த இது வந்து பாத்துட்டீங்கன்னா அதே 30 நாள் மொத்தமாவே 1,690 ரூபா தான் செலவாயிருக்கு. 5 கால்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு கிளிக்கு 9 ரூபா 36 பைசா மட்டுமே செலவாயிருக்கு. மொத்தம் 181 கிளிக்ஸ் வெப்சைட்குள்ள வந்திருக்காங்க. சோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிள். இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இதோட வேல்யூ அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி சர்ச்சிங்ஸ் எவ்வளவு நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் பிட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்ணாம இருந்தாலும் தப்பு, அதே சமயம் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நிறைய செலவு பண்றது தப்பு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் லட்சத்துல செலவு பண்ணக்கூடாது, அந்த இடத்துல 1000த்துல செலவு பண்ணக்கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பிசினஸ்ல 90% சக்சஸ மீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.